சொல்லி வருகிறோம். ஆனால் இந்த 19 என்று சொல்லுகிறார்களே அதைத்தான் நாம் அபத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை பார்வையாளர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக பெரிய ஒரு சவாலை சொன்னார். அந்த அரபியினுடைய போங்கையும் அதனுடைய நடையையும் விளங்காத காரணத்தினால் அவர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு அறியாமையின் கேள்வி, அதாவது இக்ரா பிஸ்மி ரபிக்கல்லதி என்று வரக்கூடிய முதலாவதாக இறங்கிய அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பே சீன் மீம் என்று தொடங்குகிறது. அதே கீழே வரக்கூடிய இக்ரா என்பதிலே பிஸ்மி என்று வரும்போது ஏன் அலிஃபை வைத்து எழுதுகிறார்கள்? மேல பே சீன் என்று வருகிறது, அதற்கு பே அலிஃப் என்று ஏன் வருகிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அவர்கள் அரபி மொழியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எந்த நூலை அவர்கள் எடுத்து பார்த்தாலும் பிஸ்மில்லா என்று எழுதும் போது பிஸ்மிக்கு பிறகு அல்லாஹ் என்ற வார்த்தை வந்தால் அலிஃப் இல்லாமல் தான் எழுதுவார்கள். அதான் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரையிலையும் நடைமுறையில் இருக்கக்கூடியது. பிஸ்மிக்கு பிறகு அல்லாஹ் இருக்குமானால், அல்லாஹ் இல்லாத வேறு எதுவும் வருமானால் அதில் அலிஃபை சேர்ப்பார்கள். அல்லாஹ் என்று வந்துவிட்டால் அலிஃபை சேர்க்க மாட்டார்கள். இது ஆகிரத்து வரையிலும் நிரூபிக்க முடியாது. அவங்க கொஞ்சம் படித்து பார்க்கட்டும். பெரிய இன்டர்நெட் அதையெல்லாம் எடுத்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன செய்யட்டும், எடுத்து பார்க்கட்டும். குரான்ல இருக்கு, குரானில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு பெரிய சவாலை கேட்டாங்க. நாங்க 5 வருஷமா நம்ம 19 கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எதிரை வேண்டுமானாலும் கட்டமைத்து சொல்லலாம், உங்களால் சொல்ல முடிந்ததா என்று என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அப்படி கேட்கும் போது நம்ம வாதத்திலேயே சொன்னோம் 9ஆல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கும் போது 19ஆல் வகுபட இது கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லும் போது கொஞ்சம் 19ஆல் கட்டமைக்கப்பட்டு இருக்கும் போது 9ஆல் ஏன் சொல்கிறார்கள் என்று கேட்டாங்க. நம்ம இடையில 9ஆலும் என்ன செய்யும் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கும் போது இதை ஏன் சொல்கிறார்கள், 19ஆன தலைப்பு விட்டு போறாங்க. 9ஆலும் வகுபடும், 9ஆலும் முடியும் என்பதை நாம் இந்த வாரத்திலே நிரூபித்திருக்கிறோம். கேசட்டை அவர்கள் எடுத்து பார்க்கட்டும். அதே மாதிரி நம்ம மொத்தம் இன்றைய இது அமர்வுல மட்டும் 43 கேள்விகளுக்கு மேல் கேட்டிருக்கிறோம். இப்போ காலையில இது நேரத்திலிருந்து தொடர்ந்து வருது. இப்போ மட்டும் 43 கேள்விகள். அவங்க சாதாரணமா வெறும் 5 கேள்வி தான் கேட்டதா சொன்னாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அந்த நாம் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் என்ன செய்யல, அவர்கள் பதில் சொல்ல. என்னன்னு அடுக்கடுக்கா சொல்றேன். அதுல உதாரணத்திற்கு நம்ம முதல்ல அந்த குர்ஆனுடைய வசனம், அதுக்கு நான் பதிலை சொல்லிட்டு அதுக்காக தொடங்குறேன். அல்லாஹ் தஆலா காவிர்களுக்கு சோதனையா வைத்திருக்கா என்ன சொன்னா 19. அது என்ன 19? 20 சொல்ல வேண்டியானா, 100 சொல்ல வேண்டியானா, 1000 சொல்ல, 19 என்ன 19 என்று அவன் குழம்பி போவான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், அவனுடைய வேத நூலில் இருக்குமானால் அதை உறுதி செய்து கொள்வார்கள். அங்க இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் இங்கே சொல்கிறார். அதற்கடுத்ததாக ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தும். அல்லாஹ்வின் மீது ஒருவன் நம்பிக்கை கொள்வானானால் அல்லாஹ் 19 என்று போட்டிருந்தால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று அவன் நம்பிக்கை கொண்டு தன்னுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வார். 4ஆவதாக ஈமான் கொண்டவர்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக, அவரிடத்தில் ஈமான் வந்துவிட்டால் அவருடைய வேதத்தில் இதை பார்த்து விட்டார்களே ஆனால் எந்த விதமான சந்தேகமும் அவர்களுக்கு ஏற்படாது. எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, காவிர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மாதிரி கேள்வி அல்லாஹ் கேட்டான். மாதா அராதல்லாஹ் பிஹாதா மசலா, இதை கொண்டு அல்லாஹ் என்னத்தை நாடு, என்ன 19 ஒரு 100 சொல்ல வேணாம், இந்த 19 வயது அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்றெல்லாம் இவர்கள் என்ன கேள்வியை பண்ணுவார்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார். இதை படித்து பார்க்கும்போது சாதாரண ஒரு மனிதன் கூட என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக முதலில் நாம் கேட்ட கேள்விகள்ல சில கேள்விகளுக்கு அங்கு இங்கு மாறி மாறி போனாங்க. அதை நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம். நடைமுறை உள்ள குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க, அதுலயே 19ஆல் வகுப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கடுத்து ஒண்ணு கேட்டா சவுதி குர்ஆனில் குர்ஆன் 1 போட்டு சவுதி குர்ஆனை எடுத்து பாருங்க, அடுத்த பாஞ்சாங்க. அதற்கடுத்து என்ன செஞ்சா டாஸ்கன் பிரதி மூலப்பிரதியில பாருங்க, அதுல இதே இல்ல. அவர்கள் எப்படி எல்லாம் அந்த மங்கீஸ் ஜம்ப்னு சொன்னாரா இல்லையா, அந்த குரங்கு தாவுற மாதிரி இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே ஆரம்பத்தில் சொன்னார்கள். எல்லாரும் படிக்க குர்ஆனை பாருங்கன்னாங்க. அப்புறமா சவுதி குர்ஆனை பாருங்கன்னாங்க. அதற்கு இன்னொரு கேள்வி போட்டா மூலப்பிரதி எடுத்து கொண்டு போய் என்ன செய்ய, நீ பாரு அதுல பாருங்க இல்லைன்றாங்க. அந்த மூலப்பிரதியில முன்னாடியே நம்ம சுட்டி காட்டணும், இவர்கள் இப்படி இப்படி பாஞ்சு போவார்கள் என்பதை நான் ஆரம்பத்திலே என்ன சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி பாஞ்சு வந்தாங்க. இதுலயும் அதே தாவல் தான், எல்லாத்திலையும் தாவல். கேட்டு பாத்தீங்கன்னா எங்கெங்க எல்லாம் மாறினாங்க, டோட்டல் பண்றதுல வகுக்கிறதுல எல்லா கிறுக்குத்தனமும் நிறைய பண்ணி இருக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டு அந்த டாஸ்கன் பிரதின்னு சொன்னாரே மூலப்பிரதி, அதுல நம்பரே இல்ல. கடைசியில காட்டினீங்கிற மூலப்பிரதி அதுல நம்பரே இல்ல. நம்பர் இல்லாத வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை எழுதினார். எங்க அல்லாஹ் எழுதினார் நம்பர் எங்க? நீங்க காட்டிய மூலப்பிரதியில நம்பரே இல்லையே.
நம்பர் போடாமல் எழுதப்பட்டிருக்குது, குறியீடு போடாமல் எழுதப்பட்டிருக்க. அந்த நம்பர் போட்டது நீங்கள் செய்த தப்பு இல்லையா? அப்ப நம்பர் போட்டது தவறு இல்லையா? அதை கூட என்ன செய்ய விளங்கல. 1/19 இது மன ரீதியில் பாதிக்கப்பட்ட ஒரு சிலருக்கு வரக்கூடிய நோய் 19 சொல்லிட்டு அதையே கூட்டிக்கிட்டு அதிலேயே உளுந்துகிட்டு இருப்பது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நோய் என்பதை என்ன செய்ய வழங்கிக்கிறணும். அதற்கு அடுத்ததா நம்ம அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கும் போது அதற்கு நாங்களால இப்ப பதில் சொல்ல முடியாது. அவங்க சில விஷயங்கள்ல நம்ம கேள்வி கேட்கும்போது இங்க பதில் சொல்ல முடியாது. இது சில ஆளுக்கு வழங்கும், சில ஆளுக்கு வழங்காது. அது அங்க போய் தான் என்ன செய்யணும், பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பதில் சொல்லாமலும் நேரடியாகவே பகிரங்கமாகவே இதற்கு எங்களால் பதில் சொல்ல முடியாது என்று அவர்கள் தாவியதையும் நீங்கள் என்ன செய்ய நினைவு கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக பையினா அல்லாஹ் தஆலா தெளிவு என்பதுல 19 இடம் ஆரம்பத்தில் எடுத்த உடனே ஆரம்பிச்சாரு. 19 இடத்துல இருக்கு. அப்ப 19 இடம் அது வார்த்தை தவறுதலா வந்துச்சுன்னா பையினாத்து 52 இடத்துல இருக்குன்னா இல்ல நாங்க பையினா தான் சொன்னோம். சரி, பையினாத்துன்னு குர்ஆன்ல வந்திருக்குதே, அந்த பையினாத்து என்பதுல 52 வருது, அது 19ஆல வகுப்படவில்லையேன்னு கேட்டோம். ஆரம்பத்திலே கேட்டோம், அதோட போயிட்டார். பையினாத்துனாலும் தெளிவுன்னு அர்த்தம், பையினாண்டாலும் தெளிவுன்னு அர்த்தம், ரெண்டும் தெளிவுதான். இது 19ஆல வகுப்படுது, இது ஏன் 19ஆல வகுப்படல? இதுக்கு அடிக்கடி தொடர்ந்து நாங்கள் காட்டியதில் வகுப்படுகிறதா இல்லையா? நீங்க ஆரம்பத்தில் என்ன செய்ய, குர்ஆன் முழுவதும் 19ஆல் வகுப்படுகிறது என்று சொன்னீங்க. 19ஆல் வகுப்படுதுன்னா குர்ஆன் அத்தனையிலையும் காட்டணும். அதான் அற்புதம் சொல்றது. இல்ல ஏதாவது 2ல் இதை அனுப்பிச்சுன்னு சொன்னா அல்லது 3ல வகுப்பட்டுன்னு சொன்னா அது அற்புதம் கிடையாது. இது அற்புதமாக சொல்ல முடியாது. நாமும் அப்படி மறுக்கல. குர்ஆன்ல முழுக்க முழுக்க எந்த சூறாவும் 19ஆல் வகுப்படலாம் சொல்ல, முழுக்க முழுக்க வகுப்படுகிறது என்று சொல்ல வகுப்படாது, வகுப்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது என்று நாம் என்ன செஞ்சோம், எடுத்து சொன்னோம். அதுல என்ன செய்யல சொல்லல. பையினாத்து 52 இப்படி நீங்க குர்ஆன் அல்ஃபால் குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை எண்ணி போட்டுக்க, நீங்கள் எடுத்து பாருங்க. எத்தனை வசனங்கள் எத்தனை வார்த்தைகள் வகுப்படாது. குர்ஆனுடைய அல்ஃபால் குர்ஆனை எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்தது இருக்குது, 2 தடவை வந்தது இருக்கிறது, 3 உள்ளது. இதெல்லாம் 19 வகுப்படுமா? எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது. இந்த பஸ்தத் சொல்றாரு, அது என்ன 2 இடத்துல வந்திருக்குது, அது மாற்றப்பட்டது ஒன்றுன்னு சொல்லி காட்டினாங்க. இப்படி 2 இடத்தில் வந்தது இருக்கிறது, 3 இடத்தில் வந்தது. இதெல்லாம் 19ஆல வகுப்படாது. சும்மா ஒரு 4 இதை காட்டிக்கொண்டு எல்லாமே வகுப்படும் என்பதை போன்று மாய தோற்றத்தை ஏற்படுறாங்க. அப்படி வகுப்படவே கூடாது என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அதற்கு அடுத்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதை எழுந்தோம்னா 19ஆல வகுப்படுது. அதில் இருக்கக்கூடிய இஸ்மு என்பதை என்னன்னு சொன்னா அதுவும் 19ஆல வகுப்படுறாங்க. அப்ப நம்ம கேள்வி கேட்டோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதும் போது இல்ல அலிஃப் இல்லன்னு சொன்னீங்களே, அதுல அலிஃப் இல்லாத பிஸ்மியை நீங்கள் சொல்லிவிட்டு கீழே அலிஃபோடு இருக்கக்கூடிய பிஸ்மி ஏன் சேர்த்தீர்கள்? பதில அட்ரஸ் ஒண்ணுமே இல்ல, அதோட ஆஃப் ஆயிட்டாங்க. அதற்கடுத்து குர்ஆன் சொன்ன காஃப் ரே அலிஃப் நூன் இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும், குர்ஆனுனா பார்க்க கூடாதுன்றாரு. அப்ப நம்ம கேட்டோம், இஸ்முஹுல அலிஃப் சீன் மீம் தானே இருந்துச்சுன்னு கேட்டோம். இல்ல ஹூண்டு வருது, அவனுடைய பெயர் என்று வருது. தாவுறது எப்படி எல்லாம் தாவி போறாங்க பாருங்க. இஸ்மு என்று இருக்கிறது, அதுல இருந்து சொன்னா ஹூ என்பது சேர்ந்துகிட்டது. பிஸ்மில பே முன்னாடி சேர்ந்திருக்க, அதை மட்டும் ஏத்துக்கலாமா? என்ன அளவுகள் வச்சிருக்க? திடீர்னு இங்க உள்ளதை ஏத்துக்கிடுவாங்க, அப்புறம் முன்னாடி உள்ளதை ஏத்துக்கிடுவாங்க. இப்படி ஒண்ணுக்கு ஒன்னாக பதில் நம்ம கேட்க இப்படி சொன்ன அப்படி போகுது, அப்படி சொன்ன ஒரு வரையறை இல்லாமல் அந்த 19 கூட ஒரு வரையறையோடு சொல்ல முடியாமல் திக்கி திணறியதை நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பீர்கள், பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அதுல எண்ணிக்கையில கூட மோசடி. ஒண்ணு வந்தா இப்படி என்னணுமா, இந்த எந்த உலகத்திலேயே இப்படி எண்ணி கூட்டி சொல்லி இருக்கிறான்? நம்ம 1 2 3 4 சொன்னா இதை 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் 4ஐயும் கூட்டி சொல்வதா? 1 லட்சத்தை கூட்டினால் 1 தானே வருது. நான் 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கி நான் வாங்கியது 1 லட்சம், அப்புறம் ஒரு ரூபாய் வாங்கினேன்னு சொன்னா என்ன 11 ரூபான்னு சொல்லுவியா? 2 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம். ஒரு பதிலையும் இல்ல. இது உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு புதுமையான வழக்கம். இது எங்க நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு அந்த மோசடிகளை நாம் கேட்டோம். அதையும் அவர்கள் என்ன செய்யல, எடுத்து காட்டல. அதற்கு அடுத்ததா குர்ஆன் கட்டமைப்பில் இருக்கிறது 2 வசனத்தை எடுத்துட்டாங்க. ஏன் பிஸ்மில்லா அங்க கேலி ஆக மாட்டேங்குது, அதனால எடுத்தேன்னு சொன்னீங்க. அப்படியா? குர்ஆன் முழுவதும் 19ஆல் வகுப்படுதுன்னு சொல்றீங்களா? நாங்க குர்ஆனுடைய வசனத்தை மாத்தி வைக்கிறோம். 114 110ல வைக்கிறோம், 115 99ல வைக்கிறோம். நாங்க மாத்தி வைக்கிறோம். உங்களுடைய 19 கட்டமைப்புல இது மாற்றி அமைக்கப்பட்டு நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொன்னா பாருங்க, நான் கூசாம குர்ஆனை மாட்டுறாங்க. இவங்க விளங்குவதற்காக ஒரு விஷயத்தை சொன்னா அல்லாஹ் கூட சொல்றானே, இந்த வானம் பூமியில் ஒரு கடவுள் இருந்தா, 2 கடவுள் இருந்தா உலகம் அழிஞ்சு போயிட்டா அல்லாஹ் இருக்குன்னு அர்த்தமா? ஒரு பேச்சுக்கு அவன் விளங்குவதற்காக சொல்வது. அப்படி விளங்குவதற்காக சொல்லத பாருங்க. குர்ஆனை மாற்ற, குர்ஆனை எடுத்தவர்கள் நீங்கள், குர்ஆனை மாற்றியவர்கள், 2 வசனத்தை நீக்கியவர்கள் நீங்கள். நம்ம அப்படி கிடையாது. அப்ப நம்ம அதற்கு ஆதாரத்தை கேட்ட இதுவரை எப்படி நீக்கினீங்கன்னு கேட்டா அதற்கு உரிய ஆதாரத்தையும் என்ன செய்யவில்லை, அவர்கள் எடுத்து சொல்லவில்லை.
அதை நம்ம கேட்டோம், அதையும் எடுத்து சொல்லல. அதற்கடுத்து ஹப்ஸ் வெர்ஷன் என்னமோ புதுசா என்னமோ வாதம் சொன்னாங்க. என்னைய புதுசா சொல்றீங்க, இதுல அப்படி இருக்கிறது, அதை எடுப்பீர்களா இதை எடுப்பீர்களா? நம்ம அழகா கேட்டோம், இந்த குர்ஆனுடைய 100வது அத்தியாயத்தில் இருந்து 110 ஒரு பேருக்காக ஒரு ரவுண்டா 100ல இருந்து 114 எடுத்தோம். நீங்க தான் எல்லாத்தையும் அடங்கும் தானே சொன்ன, அப்ப சொல்லு 100ல் இருந்து 114 வரையிலையும் 19ஆல் வகுப்படாது, மத்ததெல்லாம் வகுப்படுன்னு தெளிவா சொல்லுங்க. அடுத்த நாம அதுக்கும் கேட்போம். நிறைய பெரிய அத்தியாயத்தை எடுத்தால் கூட்டுவதற்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி சின்னதுல நம்ம எடுத்து காட்டணும். அதையில 15 கேள்வி, அதுல ஒண்ணு மட்டும் வகுப்படும் சொன்னோம். அது எழுத்திலும் கேட்டோம், வார்த்தையில் அவன் சொன்னா இதா ஜா நசுல்லா, இதா ஜா நசுல்லா அப்படின்னு இக்ரா, அதுல ஒவ்வொரு எழுத்தையும் கூட்டி பார்த்தால் 342 வருகிறது, 12 19ஆல் வகுப்படுகிறது என்றெல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதே மாதிரி இதையும் காட்டுங்க. இது ஒரு கேள்வியை கேட்டா இதுக்கு ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். நம்ம கேலி கிண்டல் பண்ணாலும் இடையில சொன்னா, அவங்க கிண்டல் பண்ணாலும் நம்ம கிண்டல் பண்ணோம், அவங்க கேலி பண்ணாலும் நம்ம கிண்டல் பண்ண, நம்மளா கிண்டல் பண்ணதா இல்ல. அவங்க அங்கிருந்து ஒரு ஆக்ஷன் ஒரு மாதிரி கொடுத்தாங்க, நம்மளும் கொடுப்போம். அவங்க எந்த அளவுக்கு நடக்கிறாங்களோ அதே அளவுக்கு நம்ம நடந்திருக்கிறோமே தவிர நம்ம ஆரம்பத்தில் இருக்கல. அவங்களுடைய ஆக்ஷன், அவங்க பேச்சு எல்லாமே அப்படி கிண்டல் துணியில இருந்தனால அப்படி சொன்னா, அப்ப நம்ம செய்து காட்டி இருக்கிறோம். அப்ப 100வது அத்தியாயத்தில் 114 ஒரு இது கூட பேசல, ஒண்ணு கூட சொல்லல, அதற்கு எந்த மறுப்பையும் சொல்லல. இதெல்லாம் இப்பமெல்லாம் எனக்கு முடியாது, அங்க போகலாம் இங்க போகணும் என்று நாங்கள் சொன்னதுக்கு என்னன்னு கேட்டாங்க. குர்ஆன் முழுவதும் 19ஆல் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா சாதாரண ஒரு சின்ன அத்தியாயம் குருளாகிறதுக்கு சொல்ல முடியாதா? அது 50 வசனம் இருக்குதா, அல்ல 1000 வசனம் இருக்குதா? எண்ணி பார்த்து இதா ஜான் என்ற மாதிரி குல் ஹுவல்லாஹ்னு சொல்ல வேண்டியதானே? முடியாது, அப்படி கிடையாது என்பதற்காக நம்ம அதையும் எடுத்து வைத்தோம். அதுவும் கூட என்ன செய்யல, அவர்களால் நிரூபிக்க முடியல. அதே மாதிரி புதுசா ஒண்ணும் சூரத்தில் இக்யாஸ்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு உருவாக்கி மௌலூதை தான் எடுத்து மாத்தணும். அதை சுமான மௌல இருக்கக்கூடியதை குர்ஆன் மாறையில மாற்றி காட்டி பார்ப்போம். 19ஆல் வகுப்படுங்கிறத நிரூபித்து காட்டுங்கன்னு சொல்லும். அப்படி காட்டணும். அதை கூட அவர்களால் என்ன செய்ய நிரூபிக்க முடியல. சகோதர அனைவர்களுக்கு நம்ம கேட்கிறோம், அங்கு அந்த தரப்பில் இருக்கவும் கேட்கிறோம், இது எவ்வளவு ஒரு கிறுக்குத்தனம் என்பதை நீங்கள் உண்மையிலே மறுமையில் வெற்றி அடைய வேண்டுமானால்